வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு டிஎன்பிசி ட்ராப் தமிழ். ஒரு நாள் ஒரு அறிவு துளி, வெற்றிக்கு பெரியபடி. நம்ம இன்னைக்கு லெசன் எதை பத்தி நம்ம படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு. இது வந்து 10ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் சமச்சீர் கல்வியில இருக்கத்தான் நம்ம படிக்க போறோம். ஸோ இது நம்ம வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போட போறோம். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். பிகாஸ் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் உங்களுக்கு இது பேஸ் பண்ணி கண்டிப்பா 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அதனால நீங்க ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணாம என்ன ஏது நம்ம புரிஞ்சு படிச்சாலே நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? இந்த அரசியலமைப்பு அப்படின்னா என்ன? இப்போ நம்ம நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? என்னன்னா 9 மணிக்கு வரணும். அந்தந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் டைமிங் 9 மணிக்கு வரணும். இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கணும். இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. கரெக்டா? அப்போ இந்த ரூல்ஸ்லாம் ஸ்கூல்ல இல்லைன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா என்ன ஏதுன்ட்டு தெரியாம ஒரு புரியாத ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு மைண்ட்ல தான் இருப்போம் இல்லையா? அப்போ ஒரு ஸ்கூலுக்கே எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவை. ஓகேங்களா? அப்ப ஸ்கூலுக்கே அது தேவைன்னா, அப்போ ஒரு நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு சட்டம் இருக்கணும். அந்த கொள்கையை சார்ந்து இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஒரு நாடு கரெக்டா அது முன்னேற்றம் அடையறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? நம்ம புக்லயே ஒரு அழகான ஒரு லைன் குடுத்துருப்பாங்க. என்னன்னா, "ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்க டூ வீலர் ஏதோ ஒரு வண்டி வச்சிருக்கீங்க. அந்த வண்டியில அச்சாணி இல்லைன்னா என்ன ஆயிடும்? டயர் கழண்டிடும் இல்லையா? அதே மாரி தான் கான்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியம். அது இல்லன்னா, கண்டிப்பா நாடு முன்னேறாதுன்றதுக்காக தான் இந்த அச்சாணி அப்படின்ற அந்த டேர்ம் நம்ம புக்ல கூட குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கொள்கை யாரு ஃபர்ஸ்ட் எந்த நாடு இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அமெரிக்கா, யுஎஸ்ஏ. ஸோ இங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த கொள்கை தோன்றுச்சு. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. நான் எதெல்லாம் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி வச்சிருக்கனோ, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான இதுவு. அதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரசியலமைப்புன்றது ஏன் அவசியம்? ஏன்னா, மக்களாட்சி நடக்கிற எந்த ஒரு நாட்டுக்கும் சட்ட புத்தகம்ன்றது கண்டிப்பா வேணும். ஏன்னா, அதுதான் நம்மளுடைய ரைட்ஸ். நமக்கு கொடுக்குற ரைட்ஸே என்னன்னா அதுதான். ஸோ அதனால அது ரொம்பவே அவசியம் அப்படின்றது சொல்ல வராங்க. ஓகேங்களா? சரி. இப்போ இது எப்படி உருவாச்சு இந்தியால அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு சொல்லக்கூடிய கேபினட் மிஷன் பிளான் அது மூலயமா இந்தியால ஒரு சபையை உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அந்த சபையை உருவாக்குனாங்க. ஸோ அந்த சபையில டோட்டலா 389 பேர் உறுப்பினர்களா இருந்தாங்க. அதுல 292 பேர் மாகாண பிரதிநிதிகளாகவும், 93 பேர் சுதேசி அரசுகளாகவும் நியமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலா 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டமாவே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சபையுடைய முதற்கட்ட கூட்டம் எப்போ நடக்குதுன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடக்குது. சபையுடைய தற்காலிக தலைவரா யார தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஸோ அவர தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் கூட்டத்தொடர் நடக்கிறப்பவே என்ன ஆயிடுது, இறந்துடுறாரு. ஸோ அவர் இறந்த உடனே டாக்டர் ராஜேந்திர பிரசாத்த நிர்ணய சபையுடைய இது பர்மனன்ட் தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அவரோட சேர்த்தே எஸ்.சி. முகர்ஜியும் மற்றும் கிருஷ்ணமாச்சாரி, ஸோ இருவரையும் வைஸ் பிரசிடென்ட்டா, அதாவது துணைத் தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கூட்டத்தொடர் இருக்கு இல்லைங்களா? இது டோட்டலா 11 செஷன் 11 அமர்வுகளா நடந்தது. 166 நாள் நடந்தது. ஓகேங்களா? அப்ப இந்த கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. ஸோ அதுல ஒரு சிலத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சிலத அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேங்களா? இப்போ இப்போ சபைய உருவாக்கிட்டாங்க. கூட்டம் நடக்குது. ஸோ எல்லாமே நடக்குது. ஓகேவா? இப்போ இந்த அரசியலமைப்பு, இந்த கான்ஸ்டிடியூஷன், ஸோ அத ரெடி பண்ணணும் இல்லையா? அத உருவாக்குற பணிய மேற்கொள்றதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு
அப்படின்ற ஒரு குழு மூலயமா வந்து இது ரெடி பண்றாங்க. டிராஃப்டிங் கமிட்டி தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை வந்து ரெடி பண்றாங்க. ஸோ இதோடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் தலைவர். ஸோ அதனால தான் இவரை வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இது ரெடி பண்றதுக்கு, இந்த குழு ரெடி பண்றதுக்கு மொத்தம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 வருஷம் கிட்ட வந்து ரெடி பண்றதுக்கு வந்து ஆக்குறாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து இந்த இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு படிச்சு, அதுல எது எதெல்லாம் நல்ல விஷயமோ அந்த விஷயத்த மொத்தம் எடுத்து தான் வந்து இந்த திருத்தங்கள வந்து இவங்க ரெடி பண்றாங்க. ஸோ கொண்டு வராங்க. ஓகேங்களா? இப்போ இந்த அரசியலமைப்ப வந்து சட்டம் எழுதப்பட்டதுக்கு அப்புறம் பொதுமக்கள், பத்திரிகைகள் மற்றும் சட்டமன்றங்கள் பலரால் வந்து இது வந்து விவாதிக்கப்பட்டது. ஸோ விவாதிக்கப்பட்டுட்டு ஸோ அதுலருந்து இவங்க வந்து ஃபைனலா வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. என்னன்னா மொத்தம் 22 பார்ட்ஸ், அதாவது பாகங்களாகவும் 395 சட்டப்பிரிவு ஆர்டிகல்ஸ் ஆகவும் அப்புறம் 8 அட்டவணைகள் ஸ்கெடியூல் ஆகவும் வந்து அரசியலமைப்பு வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலைஸ் பண்ணிட்டு அது எப்போ ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 தான் ஏற்றுக்கொள்றாங்க. ஸோ அதனால தான் இந்த நாளை கான்ஸ்டியூஷன் டே அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு கேட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26. ஓகேங்களா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அது எப்போ வந்து நமக்கு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. அதனால தான் அன்னைக்கு வந்து ரிபப்ளிக் டே வந்து நம்ம எல்லாமே செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்ப அடுத்தது ஒரு ஃபேக்ட் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. என்னன்னா, பிரேம் பெஹாரி நரேன் ரைஸடா. இவரு தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்த இத்தாலியில வந்து எழுதியிருக்காரு. அப்ப இத்தாலி பாணியில வந்து இவரு வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதாவது இவரோட கைப்பட எழுதுறதுக்காக, இவருடைய நேம் வந்து வரணும் அப்படின்றதுக்காகவே வந்து, இவர் ஒவ்வொரு பக்கத்துலயும் தன் பெயரை எழுதணுன்றதுக்காக எந்த ஒரு பணமும் வாங்காம வந்து, இவரு தான் வந்து இத்தாலிக் ஸ்டைல்ல வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இப்ப அடுத்தது இந்திய அரசியலமைப்புனா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இது எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது நம்மளுடைய அரசியலமைப்புக்கு ஒரு சில சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் தான் உலகிலேயே வந்து மிக நீளமான கான்ஸ்டியூஷனு. அடுத்தது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஆம் நெகிழும் தன்மை மற்றும் நெகிழாத்தன்மை. அதாவது நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளால சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? சட்டங்கள. ஒரு சிலத வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த மாரி இருக்கிறது வந்து நம்மளுடைய இந்திய கான்ஸ்டியூஷன். இப்போ இந்தியாவ மதர் சார்பற்ற, அதாவது சமய சார்பற்ற நாடு அப்படின்றதையும் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து மென்ஷன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உலக அளவிலேயே வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை கொடுக்கறதும் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து அந்த விஷயத்துல வந்து ஒரு சிறப்பு மிக்கதா இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த டாபிக் என்னன்னா வந்து முகவுரை, அதாவது ப்ரீமபிள் அப்படின்றாங்க. சரி, ப்ரீமபிள் அப்படின்னா என்ன? இப்போ நம்ப இப்போ நீங்களே வந்து எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஏதாவது நம்ம ஒரு பேராகிராஃப் எழுத போறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்ல குடுப்போம். லாஸ்ட்ல ஒரு கன்க்ளூஷன் குடுப்போம். நடுவுல வந்து சைட் ஹெட்டிங்ஸ்லாம் குடுப்போம் இல்லையா? ஸோ அதே மாரி இந்த ப்ரீமபிள் அப்படின்றது முகவுரை. அதாவது இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டா சொல்றாங்க. அதனால தான் இது வந்து அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை வந்து குறிக்கிறது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இது எது சொல்ல வருதுன்னா, இந்த ப்ரீமபிள்ல எது எதெல்லாம் வரும்? இந்த முகவுரையில பார்த்தீங்கன்னா, அடிப்படை கொள்கைகள், இதோடைய நோக்கங்கள் என்ன, லட்சியங்கள் என்ன, இது எல்லாமே வந்து இதுல கவர் ஆகுது. அண்ட் இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடுறாங்க. இப்போ முகவுரையை வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் எக்ஸாம்ல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த முகவுரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் அந்த சபையில வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவுடைய குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து தான், அது அடிப்படையில தான் வந்து இந்த முகவுரை, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட முகவுரை வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த முகவுரைய வந்து ஒரு வாட்டி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழ வந்து ஒரு வாட்டி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு ஆகிய
வார்த்தைகளை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த முகவுரை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முகவுரை வந்து இந்த வார்த்தைகள்லாம் சொல்றது என்னன்னா, இந்தியா ஓர் இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஸோ இந்த வரிசையை வந்து சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஸோ இது நல்லா நீங்க மகப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இந்த லைன் தான் வரும். இது மாத்தி மாத்தி கேட்பாங்க. நீங்க கரெக்டா அது என்ன ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்க டிக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து குடியுரிமை, அதாவது சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? ஸோ இந்த சிட்டிசன் அப்படின்றது வந்து சிவிக்ஸ் அப்படின்ட்டு லத்தீன்ல வந்து சொல்லறது வந்தது தான். ஓகேங்களா? ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நகர அரசில் வசிப்பவர். ஓகேங்களா? இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்தியா முழுக்க வந்து ஒரே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் இதே தான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ண போகிறோம். அதர் ஸ்டேட்ல இருந்தாலும் வந்து இதே கான்ஸ்டியூஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த குடியுரிமை இருக்கு இல்லைங்களா? அது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து பகுதி 2 சட்டப்பிரிவு 5ல இருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி வந்து விளக்குது. சரிங்களா? இது கேட்பாங்க கண்டிப்பா. ஸோ எத்தனாவது சட்டப்பிரிவுல வந்து குடியுரிமை அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2. அப்புறம் எதுல இருந்து எது வரைக்கும் குடியுரிமை பற்றி விளக்குகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா 5ல இருந்து 11. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குடியுரிமைக்கான சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955. இதுதான் வந்து குடியுரிமைக்கான சட்டம். ஓகேங்களா? இப்போ இந்த சட்டத்துப்படி வந்து என்ன சொல்ல குடியுரிமை வந்து எப்படி நம்ம பெறலாம், எப்படி வந்து இழக்கலாம் அப்படின்றத பத்தி தான் வந்து இந்த 1955 சட்டத்துல சொல்ல வராங்க. ஸோ எப்படி பெறலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பை பர்த். ஸோ நீங்க 1950 ஜனவரி 26க்கு மேல பிறந்தீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்தியன் சிட்டிசனா வந்து கருதப்படுவீங்க. வழி மூலம் அதாவது 1950 அதுக்கு பிறகு வந்து அன்னைக்கோ இல்ல அதுக்கு அடுத்தோ வந்து வெளிநாட்டுல யாரோ ஒருத்தர் பிறக்குறாரு. ஆனா அவருடைய அப்பா வந்து இந்திய குடிமகனாக வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த பட்சத்துல வந்து அவருக்கும் வந்து குடியுரிமைக்கான ரைட்ஸ் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அடுத்தது பதிவின் மூலயமா, அதாவது இந்திய குடியுரிமைக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது மூலயமா. ஓகேங்களா? ஸோ அது மூலயமா வந்து இவங்க குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இயல்புரிமை மூலம், அதாவது யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் இந்திய அரசுக்கு வந்து விண்ணப்பிக்கிறாங்க குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜாப்க்கு அந்த மாதிரி அங்க வெளியே இருந்து இங்க வராங்க. ஸோ அப்போ அவங்களும் வந்து குடியுரிமை வந்து பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது ஏதோ ஒரு நாடு வந்து இணையறது மூலியமா பகுதியோ இல்ல நாடோ இணைஞ்சதுன்னா அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியன் சிட்டிசனா வந்து நுழைவாங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது எப்படி வந்து ஒருத்தவங்க இழக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் 1955 சட்டத்தின் கீழே தான் வந்து சொல்றாங்க. என்னன்னா, ஒரு குடிமகன் யாராவது இருந்தாங்கன்னா தாமாகவோ இல்ல முன் வந்து எனக்கு குடியுரிமை வேணாம் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா, ஸோ அது மூலயமா வந்து இழக்கலாம் அப்படின்லாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம், இப்போ இவங்க வேற ஏதாவது ஜாப் கிடைச்சிட்டு இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஜாப் கிடைச்சிட்டு அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து போறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்தா வந்து அவங்க வந்து கண்டிப்பா சிட்டிசன்ஷிப் வந்து இழந்துருவாங்க. ஓகேவா? மட்டும் இல்லாம ஒரு சில பேர் வந்து வேற ஒரு நாட்டுல வந்து குடியுரிமை அவங்களுக்கு அங்க வந்து சிட்டிசன்ஷிப் கிடைச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ப்ரெசென்ட்டா இருக்கிற கண்ட்ரில இருக்க சிட்டிசன்ஷிப் போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது ஏதாவது குற்றமோ மோசடியோ அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா ஸோ அந்த பட்சத்துல வந்து அவங்கள வந்து குடியுரிமை வந்து இழக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 3 விதமா தான் வந்து குடியுரிமை இழத்தல் பத்தி வந்து இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்னா என்ன, அதோடைய ஹிஸ்ட்ரி என்ன, அப்புறம் சிட்டிசன்ஷிப்னா என்ன, சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னா என்ன, ஒரு சில இன்ஃபர்மேஷன், ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ ரிமைனிங் லெசனை வந்து நாளைக்கு பார்ட் 2 வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ நம்ம மறக்காமல் வந்து நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. ஸோ தேங்க்யூ ஆல்.